சனாதன தர்மம். இவ்வுலகில் ஞானத்திற்கு ஒப்பானது தூய்மையானது வேறெதுவும் இல்லை. காலப்போக்கில் யோகத்தில் வெற்றியடைந்தவன் தன் உள்ளத்தில் தானாகவே இருக்கும் அந்த ஞானத்தை அறிகிறான். முயற்சி உடையவன் பிரம்மத்தில் மனதை வைத்து இந்திரியங்களை அடக்கி ஞானத்தை பெறுகிறான். ஞானத்தை அடைந்து வெகு விரைவில் சாந்தி அடைகிறான். அறிவற்றவன், முயற்சி இல்லாதவன், சந்தேகப்படுபவன் அழிவடைகிறான். சந்தேகப்படுபவனுக்கு இந்த உலகமும் இல்லை, மேல் உலகமும் இல்லை, சுகமும் இல்லை. யோகத்தினால் கர்மங்களை துறந்தவன், ஞானத்தினால் சந்தேகங்களை அகற்றியவன், ஆத்ம சுரூபத்தில் தன்னில் தானாக நிலைத்திருப்பவனை கர்மங்கள் கட்டுப்படுத்துவதில்லை. ஹிருதயத்தில் இருக்கின்ற ஆத்மாவை பற்றிய சந்தேகம் அஞ்ஞானத்தால் உண்டாகிறது. அதை ஞானவாளினால் வெட்டி யோகத்தை கைக்கொண்டு எழுந்திரு. சந்நியாசம், யோகம் இரண்டும் சிறப்பானதுதான். எனினும் கர்ம சந்நியாசத்தை விட, கர்மத்தை துறப்பதை விட கர்மம் செய்வது மேலானது. யார் விருப்பு வெறுப்பு இல்லாதவனோ அவன் நித்திய சந்நியாசி என்று அழைக்கப்படுகிறான். ஏனெனில் இன்பம், துன்பம், லாபம், நஷ்டம் போன்ற இருமைகள் அற்றவன் எளிதில் பந்தத்திலிருந்து விடுபடுகிறான். குழந்தைகள்தான் சாங்கியத்தையும் சந்நியாச மார்க்கத்தையும் யோகத்தையும் கர்ம மார்க்கத்தையும் வெவ்வேறானவை என்று பேசுவார்கள். பண்டிதர்கள் அவ்வாறு பேசுவதில்லை. எதையாவது ஒன்றை உறுதியாக கடைபிடிப்பவன் இவ்விரண்டினுடைய பலனையும் பெறுகிறான். சாங்கியர் எந்த நிலையை அடைவார்களோ யோகியரும் அதையே அடைவார்கள். யார் சாங்கியத்தையும் யோகத்தையும் ஒன்றாக காண்கிறானோ அவனே உண்மையை காண்பவன். கர்மயோகத்தை செய்யாமல் சந்நியாசத்தை அடைவது எளிதல்ல. ஆனால் யோகயுக்தன், யோகத்தில் நிலை பெற்றவன், அந்த முனிவன் விரைவில் பிரம்மத்தை அடைகிறான். கர்மயோகத்தை கடைபிடிப்பவன் தூய மனதை உடையவன், உடலை வென்றவன், இந்திரியங்களை ஜெயித்தவன், எல்லா உயிர்களையும் தனதாக காண்பவன். கர்மம் செய்தாலும் அந்த கர்மத்தில் கட்டுப்படுவதில்லை.